ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்சுலேட்டர் கண்டக்டர் பற்றி தான். இன்சுலேட் கண்டக்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டக்டர், அதாவது காப்பரோ அல்லது அலுமினியமோ, ஓகேங்களா, அதில் மேல் இன்சுலேட் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னென்னு கேட்டிங்கன்னா ரப்பர், காட்டன், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்சுலேட்டர் மெட்டீரியல் தான். இது அந்த இடத்தாண்ட பயன்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய வோல்டேஜுக்கு ஏற்ப அந்த இன்சுலேஷன் அமைந்திருக்கும், ஓகேங்களா. இப்போ அதோட அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். இப்போ பேர் கண்டக்டர் கொஞ்சம் பற்றி பார்க்கலாம். பேர் கண்டக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மேலே எந்த வித இன்சுலேஷனும் இருக்காது. இப்போ அது ரெண்டும் ஏதோ ஒரு டைமில், இப்போ ஒரு காற்றடிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு டைமில் இல்லை இழுக்கும்போதோ ஏதோ ஒரு டைமில் ரெண்டும் டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஃபயர் ஆகும், ஓகேங்களா. அது மேலே நம்ம இன்சுலேட் பண்ணுறதுனால அது இன்சுலேட் ஆகிருக்கும். அதாவது இப்போ நம்ம ஹியூமனே போய்ட்டு நம்ம அந்த ஒயர் மேலே டச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேலே இன்சுலேட்டர் மெட்டீரியல் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஷார்ப் ஏற்படுது, ஓகேங்களா. அடுத்து அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பேர் கண்டக்டரோட இன்சுலேட் கண்டக்டர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம், ஓகேங்களா. இப்போ பேர் கண்டக்டர் மேலே வந்து ஒரு சூரிய ஒளி படுதுன்னா அது அந்த கண்டக்டரை உடனடியாக பாதிக்கும், ஓகேங்களா. அதே இன்சுலேட்டர் கண்டக்டர் மேலே நம்ம அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அந்த வெப்பம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா. அதனால தான் நம்ம இன்சுலேட் மெட்டீரியல் பெட்டர், ஓகேங்களா. அதே போல் பேர் கண்டக்டர் மேலே ஈரப்பதம் படும்போது அது வந்து ஹியூமனுக்கே பாதிப்பு ஏற்படலாம், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப கிட்டத்திலே இருந்ததுன்னா ஈரப்பதத்தினால ஹை வோல்டேஜ் இருக்கிற ஏரியாவில் நம்ம அந்த லைன் நம்ம கிட்ட போய் நிற்கும்போது, ஆனால் நம்ம வந்து அதை தொடவே இல்லை, ஆனால் நம்ம மேலே ஷாக் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு இண்டக்ஷன் ஏற்படும், ஓகேங்களா. இப்போ அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹோமுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹோம் ஒயரிங்க்கு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் லைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமானது அண்டர் கிரவுண்ட் ஒயரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேர் கண்டக்டர் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே நான் வந்து போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.